அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதுமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களும் மற்றும் ஜோசா மற்றும் சிசாப் கவுன்சிலிங் இந்த 3 விஷயத்தையும் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே வரோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ எக்ஸாம்ஸ் பற்றின ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அதுபோக என்ஐடி திருச்சி இதோட A to Z டீட்டெயில்ஸ், க்ளோசிங் ரேங்க்ஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ் க்ளோசிங் ரேங்க்ஸ், சீட் மேட்ரிக்ஸ் இதெல்லாமே கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி மற்ற என்ஐடிஸ்க்கும் கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி சூரத்கல். ஸோ இந்த என்ஐடி சூரத்கல் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாங்கிற மாநிலத்தில் இருக்குது. நம்ம ஜேஇஇ எக்ஸாம் தமிழ்நாட்டிலேருந்து எழுதக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இந்த என்ஐடி திருச்சி, தென் IIIT காஞ்சிபுரம், IIIT திருச்சி, தென் வந்து நிஃப்டம் தஞ்சாவூர், இது மட்டும்தான் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இதை தாண்டி வேறு எந்த கல்லூரிகள் கிடைச்சாலுமே பெருசாக அவங்க வந்து அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, மற்ற கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. பட் ஜேஇஇ எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஜேஇஇ எக்ஸாம் எழுதணும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் எந்த மாநிலத்தில் கிடைச்சாலும் போய் சீட்டு சேர்றதுக்கு ரெடி அப்படிங்கிறவங்க மட்டும் எழுதுங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குறிப்பிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை சவுத் இந்தியாவுக்குள்ளே மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அதை பற்றிலாம் ஏற்கனவே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த என்ஐடி சூரத்கல்ல நம்மளுக்கு வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து க்ளோசிங் ரேங்க்ஸ் என்ன, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ஐடி சூரத்கல். ஸோ என்ஐடி சூரத்கல் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்ட வருஷங்கிறது 1960 ஆரம்பிக்கப்பட்ட வருஷம். அதுபோக என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. இப்போ அகில இந்திய அளவில் வந்து கல்லூரிகளை தரவரிசைப்படுத்துறதுக்கு இந்தியா சார்பாக கவர்மெண்ட் சார்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த NIRF. ஏன்னா நிறைய ப்ரைவேட்டாக நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய யூடியூப்லேருந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. NIRF மட்டும்தான் ஒரிஜினலான ஒரு ரேங்கிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, ஆத்தரைஸ்டு அமைப்பு வந்து NIRF மட்டும்தான். இந்த NIRFல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு போட்டு ஒரு சில குறிப்பிட்ட கல்லூரிகள் போட்டிருக்காங்க. அதில் வந்து அகில இந்திய அளவில் 17வது இடத்துலையே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் என்ஐடி சூரத்கல். இதுமாரி 31 NITs இருக்குது. அது 31 NITயில் NIT திருச்சிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு NITயாகவும் பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா NIT சூரத்கல் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த NIT சூரத்கல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 கோர்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. இந்த 11 கோர்ஸுக்கும் சேர்த்து நம்மளுக்கு வந்து எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 958 சீட்டுங்கிறது இருக்குது. இது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாங்கிற மாநிலத்தில் இருக்குது. இந்த கல்லூரியை இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NITKன்னு சொல்லுவாங்க. NITKனா NIT கர்நாடகா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து இதை வந்து NIT சூரத்கல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு NIT வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த NITஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சீட்ஸை வந்து 2ஆக பிரிச்சுருவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லி பிரிச்சுருவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டான்னு பிரிச்சுருவாங்க. இப்போ நம்ம NIT திருச்சியில் நம்மளுக்கு எப்படி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு பேரண்ட்ஸ்க்கெலாம் எப்படி நம்ம ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோமோ, அதேமாதிரி NIT சூரத்கல் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 50% ஆஃப் சீட்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு தான் போகும். மிச்சம் இருக்கக்கூடிய 50% சீட்ஸில் தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிமைனிங் எல்லா மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களும் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டா மற்றும் அதர் ஸ்டேட் கோட்டாங்கிறது நம்மளுக்கு இருக்குதுங்க. ஸோ மொத்தம் சீட்ஸ் பார்த்துக்கோங்க, எத்தனை சீட்ஸ் இருக்குது. இதை வந்து கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் மொத்தம் 368 சீட் இருக்குது நம்மளுக்கு வந்து. அதே ஓப்பன் கேட்டகரியில் இந்த 368 சீட் இல்லாமல் PWD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 20 சீட் இருக்குது. அடுத்து EWS கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் ஜென்ரல் EWSக்கு 92 சீட்டும், ஜென்ரல் EWS PWDக்கு 4 சீட்டும் இருக்குது. OBC NCLக்கு 246 சீட்டு, OBC NCL PWDக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 13 சீட்டும், SC 137 சீட்டும், SC PWD 7 சீட்டு, ST 68 சீட்டு, ST PWD மொத்தம் 3 சீட்டும் இருக்குதுங்க.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ஐடி சூரத்கல்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் மற்றும் சீட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற கோர்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நேராக பார்த்திங்கன்னா 20+20 போட்டிருப்பேன். அதாவது 20+20னா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 40 சீட்டு, 20 சீட்டு ஹோம் ஸ்டேட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 20 சீட் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டாக்கு போயிடும். அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 57+58, 57 வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 58 சீட் வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதேமாதிரி இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 58+58 அப்படின்னா 58 சீட்ஸ் கர்நாடகா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதர் 58 சீட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கும். அடுத்து ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 58+58 சீட்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 87+87 சீட்ஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 38+38 சீட்ஸ். கெமிக்கல் இன்ஜினியரிங் 29+29 சீட்ஸ். சிவில் இன்ஜினியரிங் 58+57. மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் 29+29. மைனிங் இன்ஜினியரிங் 29+29. கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் 15+15. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ஐடி சூரத்கல்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் மற்றும் அதோட சீட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இல்லை இன்னொரு விஷயத்தையும் நான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் கன்வே பண்ண விரும்புகிறேன். நான் பெரும்பாலும் இன்றைக்கி இன்ஜினியரிங் படிக்கணும்னாலே எல்லாருமே என்ன ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்லி டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்ங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் ஐஐடியில் தான் படிக்க போகிறேன், என்ஐடியில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு ரெடியாக இருக்கணும். என்ன ரெடியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது பெரும்பாலான என்ஐடிஸில் வந்து பாரம்பரியமான டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும், சிவில் இன்ஜினியரிங் இருக்கும், பெரும்பாலான எல்லா என்ஐடிஸ்லையுமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கும், மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் பெரும்பாலான ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸில் இருக்கும், சில கல்லூரிகளில் மைனிங் இன்ஜினியரிங் இருக்கும். அப்போ நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, கம்ப்யூட்டேஷனல் டேட்டா சயின்ஸ் இருக்குது. இந்த ஒரு கல்லூரியில் மட்டும்தான் இத்தனை டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் மற்ற என்ஐடிஸில் இந்த அளவுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் படிக்கிறதுக்கு ரெடியாகவும் இருக்கிறவங்க தான் ஜேஇ எக்ஸாம் எழுதணும். இல்லை நான் ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டு நான் பர்டிகுலராக இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் படிப்பேன்னா அதுக்குமே வாய்ப்புகள்ங்கிறது இல்லை. இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன, அதாவது க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி சூரத்கல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஹோம் ஸ்டேட் கோட்டா, இங்கே கொடுத்துருக்குது அதர் ஸ்டேட் கோட்டா. இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது, அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அதர் ஸ்டேட் கோட்டாவில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் ஹோம் ஸ்டேட் கோட்டாங்கிறது கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட் கோட்டாவில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பன் கேட்டகரினா ஓசின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன கவுன்சிலிங் ஜோசா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 3053 இந்த ரேங்க்குக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருச்சு. அதே ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் பாருங்கள் 4786 வரைக்கும் போயிருக்கு. அடுத்து ரெண்டாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 3567க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அதேமாதிரி ஓபிசி என்சிஎல் 3950க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்சி 586, எஸ்டி 224. ஸோ இந்த ரேங்க்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளோசிங் ரேங்க்ஸ். என்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எகைன் அதர் ஸ்டேட் கோட்டாவே நம்ம வந்து எப்பயுமே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ஐடி திருச்சியை தாண்டிட்டோம்னாலே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுலைன்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாவில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதர் ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரி 17933க்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸில் 23036க்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசி என்சிஎல் 31170, எஸ்சி 94341 மற்றும் எஸ்டி 10074. அதாவது 1,07,478ங்கிற ரேங்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு 27,289க்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் 30,595க்கும், ஓபிசி என்சிஎல் 34,602க்கும், எஸ்சி 1,08,672க்கும், எஸ்டி 1010க்கும் வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு.
அடுத்து கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 3815க்கு சீட்டுங்கிறது கிடச்சிருக்குது. அடுத்து வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் 556 ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓபிசி என்சிஎல் 5812க்கும், எஸ்சி 36807க்கும், எஸ்டி 232க்கும் வந்து நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோசிங் ரேங்க்குங்கிறது பார்ப்போம். அதர் ஸ்டேட் கோட்டாக்கு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கான க்ளோசிங் ரேங்க். இதில் ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1920க்கே நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது ரேங்க்குங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு, சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் 2588க்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சிஎல் 3282க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. இதுமாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி 27861 வரைக்கும் போயிருக்கு. எஸ்டி 29822க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் பாருங்கள் 8625க்கு நம்மளுக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருச்சு. இடபிள்யூஎஸ் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் 11039க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சிஎல் 10972க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி 48025 மற்றும் எஸ்டிங்கிறது 366க்கு நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இசிஇ பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 4955க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் 6121க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சிஎல் 8390க்கும், எஸ்சி 34392க்கும், எஸ்டி 309க்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓப்பன் கேட்டகரியில் 3292க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் 4227க்கும், ஓபிசி என்சிஎல் 5336க்கும், எஸ்சி 852 மற்றும் எஸ்டி 158க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பெரும்பாலான என்ஐடிஸில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது இருக்கும். அதில் வந்து ஓப்பன் கேட்டகரி 14571க்கும், அடுத்து இடபிள்யூஎஸ் 18196, ஓபிசி என்சிஎல் 21488, எஸ்சி 87032 மற்றும் எஸ்டி 92542க்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங். இதுவுமே பெரும்பாலான என்ஐடிஸ் அண்ட் ஐஐடிஸில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 26226க்கும், ஜென்ரல் இடபிள்யூஎஸ் 34877, ஓபிசி என்சிஎல் 33596, எஸ்சி 5257, எஸ்டி 2068க்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனிங் இன்ஜினியரிங். மைனிங் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 30509க்கும், அதுமாதிரி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் 33832, ஓபிசி என்சிஎல் 32871, எஸ்சி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,44,971, தென் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்டி 1,68,855க்கும் நம்மளுக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி சூரத்கல்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் மற்றும் அதோட க்ளோசிங் ரேங்க், சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸுங்கிறது அடுத்தடுத்து நம்ம வந்து தனியாகவே ஒவ்வொரு என்ஐடிஸ்லையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, எந்தெந்த என்ஐடிஸில் என்னென்ன பேக்கேஜில் சேலரி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம அடுத்தடுத்து கொடுக்குறதா இருக்கிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங், சிசாப் கவுன்சிலிங், ஜேஇஇ எக்ஸாம்ஸ், என்ஐடிஸ், ஐஐடிஸ், ட்ரிபிள்ஐடிஸ் மற்றும் ஜிஎஃப்டிஐ சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் ஜேஇஇ எக்ஸாம் சம்மந்தமாகவும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுக்கறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறோம். அதேமாதிரி இன்னொரு ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் தான், எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்லூரியிலையுமே சேர்றதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க ஜேஇஇ எக்ஸாம் எழுதுங்க. காரணம், எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சாலும் நம்ம போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரியான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அந்த மனநிலைமையில் வந்து நீங்கள் ஜேஇஇ எக்ஸாம் எழுதுங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஜேஇஇ எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் அடுத்தடுத்து 11th and 12th இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.